Hi, hello guys. You're watching Kodeman with Harish and Bharat. So, welcome to the season ending of IPL 2025. Eliminated and Qualifier 1ஓட மேட்ச் ப்ரிவியூஸை பார்க்குற போது தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி முந்தா நேற்று ஆர்சிபியோட விக்டரி பத்தி நம்ம ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்த்துருவோம். எல்எஸ்டி 227 ரன் ஸ்கோர் பண்ணி பார்த்தப்பே தெரிஞ்சிச்சு அந்த பிச்சுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான், ஒரு 20 ரன்ஸ் பிஹைண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா 40 ரன்ஸ் பிஹைண்ட்ன்ற மாதிரி அடிச்சு சேஸ் பண்ணி முடிச்சாங்க ஆர்சிபி. ஸோ அந்த மாதிரி ஒரு அடி. மயங்க் அகர்வால் ஃபார்முக்கு வருவாருன்னு யார் எதிர்பார்த்தா? நாங்க எதிர்பார்க்கல. ஆர்சிபி எதிர்பார்த்திருக்குமான்னு தெரியல. ஆனா வர வேண்டிய டைம்ல கரெக்டா வந்து ஆர்சிபியை ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல போய் உட்கார வச்சிருக்காங்க. ஸோ நிதேஷ் சர்மாவோட அந்த நாக் 2 டிஸ்மிசல்ல வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது, எல்லாம் ஓகே தான். பட் ஆனா அந்த மேட்ச் வின்னிங் நாக் வந்து ஒரு நல்ல ஆர்சிபிக்கு ஒரு நல்ல மொமெண்டம், நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்திருக்கு. பிளே ஆஃப்ஸ் முன்னாடி ஒரு எஸ்ஆர்எஸ்க்கு அப்புறம் ஒரு மேட்ச்க்கு அப்புறம் இந்த ஒரு மேட்ச் ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன்ஸா இருக்கு. டிம் டேவிட் உள்ள வந்து ஹேசல்வுட் வந்து திரும்ப பிளே ஆஃப்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா டீம் வந்து நல்லா செட்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆர்சிபி vs பிபிகேஎஸ் முலான்பூர்ல நடக்க போற அந்த மேட்சோட மேட்ச் ப்ரிவியூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மென்ஷன், குவாலிஃபயர் 1ம் எலிமினேட்டரும் ஒரே கிரவுண்ட்ல தான் நடக்க போகுது, முலான்பூர்ல தான் நடக்க போகுது. முலான்பூர்ல கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்னு ஒரு கிளிம்ஸ் மாதிரி பார்த்துருவோம். பேட்டிங் ஃபர்ஸ்டோட ஆவரேஜ் டோட்டல் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 170 தான். இந்த சீசனும் லாஸ்ட் சீசனும் சேர்த்து 170 வருது. இந்த சீசன் பாத்தீங்கன்னா 173 வருது. ஸோ பிகஸ்ட் சேஞ்ச் எல்லாம் அது பெருசா ஒன்றும் இல்லை. அண்ட் இங்க வந்து ஒரு லோ டோட்டல் வந்து அடிச்சுமே டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத பஞ்சாப் ஸ்டார்டிங்ல ஒரு 119 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க கேகேஆர் கூட, அதை டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க. 111 வந்து டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த சீசன் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. ஏன்னா 4 மேட்ச் விளையாடி 3 மேட்ச் வச்சிருக்காங்க, ஒரே மேட்ச் மட்டும் தான் தோத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட் தான். 3 மேட்சஸ் தோத்துருக்காங்க, 2 மேட்சஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல. ஸோ இந்த சீசன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பஞ்சாப் எடுத்துட்டு ஒரு 190 200 அடிச்சாலும் நல்ல ஸ்கோரா இருக்கும் தான் இந்த கிரவுண்டுக்கு வந்து நம்மளால பார்க்க முடியுது. நீ என்ன நினைக்கிற? இல்ல அதான் ஆக்சுவலி பஞ்சாபே 2 முறை இந்த மாதிரி 200 ரன்ஸ் அடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. ஒன்னு சிஎஸ்கே அகைன்ஸ்டா, இன்னொரு ஏதோ ஒரு டீம் அகைன்ஸ்டா ஜெயிச்சாங்க. அண்ட் அந்த தோத்தாங்க அப்படின்னு சொன்னல, லைக் ஒரு மேட்ச் தான் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் தோத்துருக்காங்க. அந்த மேட்ச் யாருன்னு பார்த்தோன்னா பஞ்சாப் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி ஆர்சிபி அகைன்ஸ்டா தான் தோத்துருக்காங்க. பட் அது ஒரு டே மேட்ச். ஆனா 158 கிட்ட அடிச்சாங்க, அது ஆர்சிபி வந்து வித் ஈஸி வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. அதை நம்ம வந்து பார்க்கணும். பஞ்சாப் வந்து ப்ரிஃபர் டு பேட் ஃபர்ஸ்ட். நம்ம அதை பத்தி வருவோம் ப்ரிவியூல இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேடியம் ஸ்டாட்ஸ் பாக்குறப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஃபேவரபிளா இருக்குமா இல்ல வந்து சீமர்ஸ்க்கு வந்து ஃபேவரபிளா இருக்குமா? நீ சொல்லு முலான்பூர். இந்த சீசன் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனா மீடியம் பேசர்ஸ் வந்து 27 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து இவங்களுக்கு அட்வான்டேஜ் அவங்களுக்கு அட்வான்டேஜ் மாதிரி தெரியல. ஆனா எக்கனாமி வைஸ் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட எக்கனாமி 8ல தான் இருக்கு, மீடியம் பேசர்ஸோட எக்கனாமி வந்து 9 இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும், ஸ்லோ பிட்ச்னால அப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். நம்ம பவுலிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் தான் இருக்கு. ஏன்னா இந்த ஏரால வந்து ஒரு 170 பார் ஸ்கோர்ன்றது பாத்துக்கோங்க, டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு இருக்குன்னா நல்ல ஒரு பவுலிங் டிஸ்பிளே வந்து நம்ம பார்க்கலாம். கரெக்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம சையத் முஸ்தாக் அலி டிராஃபி வந்து லைட்டா எடுக்கணும்னு பாக்குறேன். அங்கேயுமே ஆவரேஜ் ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 160 தான் இருந்துச்சு இந்த சீசன் இல்ல, 2024 சீசனுக்கு. சரிங்களா? சோ அங்க வந்து அகைன் ஒரு 150 160 பார் ஸ்கோர், அந்த 170 அடிச்சா டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி அந்த டீம்ஸ்க்குலாம் இருந்தது. சோ அதே மாதிரி தான் முலான்பூர் இந்த சீசனும் இருக்குன்ற மாதிரி எனக்கு தெரியுது. லைக் என்னதான் 200 ரன்ஸ் அடிச்சு அது சிஎஸ்கே 200 திரும்ப அடிச்சாங்க, 219 200 கிட்டத்தட்ட வந்தாங்க. பட் இருந்தாலும் இஃப் பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் ஸ்கோர் தட் 190 195 மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஐ திங்க் தே ஹேவ் ஹை சான்சஸ் டு டிஃபெண்ட் திஸ் டார்கெட். 170ன்றது பாஸ் ஸ்கோர் சொன்னாலும் அந்த 170 எடுத்தா கொஞ்சம் ரிஸ்க் தான். அது டிஃபெண்ட் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. பட் டியூ அந்த அளவுக்கு பஞ்சாபோட பேட்டிங் லைனப் அவன் கண்டிப்பா 220 ஆச்சு போடணும் போர்ட்ல. அவ்வளவு பெரிய பேட்டிங் லைனப் தைரியமா எல்லாருமே ஆட போலாம். அண்ட் நம்ம ஆர்சிபி கிட்ட ஒரு நல்ல போலிங் லைனப் இருக்கு, பேட்டிங் அடிக்கிற அது திருப்பி அடிக்கிற மாதிரியும் பேட்டிங் லைனப் இருக்கு. பஞ்சாப் கிட்ட தாக்கு பிடிக்கிற மாதிரி போலிங் வந்து சுமாரா தான் இருக்கு. அந்த சுமாரான போலிங் வச்சு இத்தனை நாள் நல்லா போட்டிருக்காங்க. அது பிளே ஆஃப்ஸ்ல வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றது நம்ம இந்த மேட்ச்ல தான் பார்க்கணும். சரி, ஓகே, நீ பஞ்சாப்னு சொல்லிட்ட. சோ பஞ்சாப் வந்து பார்த்தனா இந்த சீசன்ல இது வரைக்கும் 9 தடவை வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுல 7 தடவை வந்து 200+ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதே வந்து ஒரு ஐபிஎல் ரெக்கார்ட்னே சொல்லலாம். ஆனா இந்த 9 தடவை அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் 7 தடவை 200+ அடிச்சாலும் அவங்க அந்த 5 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. சரியா? இதுவே அவங்க வந்து சேசிங் வந்து அவங்க எப்பெல்லாம் 5 தடவை பண்ணிருக்காங்க, இது வரைக்கும் 5 தடவை பண்ணிருக்காங்க சேசிங், அதுல 4 தடவை வந்து ஜெயிச்சிருக்காங்க. சோ இவங்களோட பிளஸ் வந்து இவங்க பேட்டிங் தான் அன்டவுட்லி. சோ பேட்டிங்னு பாக்குறப்போ அவங்க டாப் ரன் ஸ்கோரர்ஸ் யாருன்னு பாத்திரலாம். அஃப்கோர்ஸ் டாப்ல இருக்கிறது none other than the captain leading from the front, ஷ்ரேயாஸ் ஐயர். 514 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வித் an average of 51.4. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 172 இருக்கு, which is enormous. அகைன் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. அண்ட் சிம்ரன்ஜித் சிங் வந்து செகண்ட் இருக்காரு, 499 ரன்ஸ், 36 ஆவரேஜ், 166 ஸ்ட்ரைக் ரேட். ஓகே, அவருக்கு வந்து சீசன் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. பட் போக போக அவர் வந்து பயங்கரமா பிக்கப் பண்ணி நடுவில் ஒரு 4-5 50 தொடர்ந்து அடிச்சாரு. அதனால அவர் நல்ல ரன் வச்சிருக்காரு. தேர்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர்
பிரியான் ஷாரியா 424 ரன்ஸ், 30 ஆவரேஜ், 183 ஸ்ட்ரைக் ரேட். ஸ்ட்ரைக் ரேட் தான் என்னோட பிகஸ்ட் பிளஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம நேஹல் வதேரா 4th இருக்காரு 298 ரன்ஸோட. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கம்மி தான் 152. அதுக்கப்புறம் சஷாங்க் சிங் வந்து 284 ரன்ஸோட 5th பொசிஷன்ல இருக்காரு, 150 ஸ்ட்ரைக் ரேட். இவரோட ஆவரேஜ் வந்து 57. ஸோ இந்த லிஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, என்னன்னா இந்த லிஸ்ட்ல எந்த ஃபாரின் பிளேயர்ஸுமே இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இருக்கிற 5 பிளேயர்ல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் வந்து கேப்ட் இந்தியன் பிளேயர், மீதி 4 பேருமே வந்து அன்கேப்ட் இந்தியன் பிளேயர். அண்ட் இதுதான் வந்து இந்த பஞ்சாப் கிங்ஸோட ஸ்ட்ரென்த்தாவே இருந்திருக்கு அக்ராஸ் தி சீசன். இவங்களோட பேட்டிங்ல இந்த டாப் 6ல ஐயர், சிம்ரன், பிரியான் ஷாரியா, வதேரா, சஷாங்க் சிங், இது தவிர வந்து ஜாஸ் இங்கிலீஷ் அண்ட் மார்க்கஸ் டாய்னிஸ் ஆட் ஆகும்போது இந்த டீம் வந்து டெட்லியா இருக்கு ஆன் பேப்பர். அண்ட் இவங்களோட ஸ்ட்ரென்த்துமே வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பேட்டிங் தான். ஹர்ப்ரீத் பாரருக்கும் அடிப்பாரு. ஆமா, ஹர்ப்ரீத் பரருக்கும் அடிப்பாங்க. பட் இந்த டீம்ல ஒரு பெரிய நெகட்டிவ் ஒன்னு இருக்கு, அது என்னன்னு நம்ம வருவோம். நம்ம ஆர்சிபியும் பாத்துடலாம். சரி, ஆர்சிபி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 டீமுக்கு வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பாத்துக்கலாம். ஆர்சிபி இந்த சீசன்ல இது வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 7 முறை பண்ணிருக்காங்க. அதுல வந்து 4 தடவை வந்து ஜெயிச்சிருக்காங்க. சரியா, இதே வந்து சேசிங்ல வந்து 6 தடவை பண்ணிருக்காங்க. அண்ட் அதுல வந்து 5 தடவை இவங்க சேஸ் பண்ணிருக்காங்க. சிமிலர் டு பஞ்சாப் தான், பேட்டிங் ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு பெருசா இல்ல அப்படின்னாலும் சேசிங்ல வந்து ஆல்மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் நன் அதர் விராட் கோலி. அவர் வந்து ஒரு சேஸ் மாஸ்டர்னே சொல்லலாம். அண்ட் அவர் இது வரைக்கும் ஐ திங்க் ஒரு 550 அடிச்சிருக்காரு நினைக்கிறேன் சேசிங்ல. அண்ட் அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்திருக்கு ஆர்சிபிக்கு. அண்ட் போன மேட்சுமே பார்த்தோம், என்னதான் வந்து ஜிதேஷ் சர்மா, மயங்க் அகர்வால் கடைசியில வந்து அடிச்சாலும் கோலி வந்து ஸ்டார்டிங்ல அடிச்ச அந்த 50 வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்ல அது கன்சாலிடேட் பண்றாரு. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னென்ன டைம்ல ஓப்பனிங் ஸ்டாண்ட் வந்து 50+ அடிக்குதோ, சரியா, இது வரைக்கும் 7 தடவை வந்து ஓப்பனிங் ஸ்டாண்ட் வந்து 50+ அடிச்சிருக்காங்க ஆர்சிபிக்கு. அந்த 7 மேட்ச்ல 5 மேட்ச் வந்து ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டாப் ரன் ஸ்கோரர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு நன் அதர் தென் சேஸ் மாஸ்டர் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ விராட் கோலி வந்து 600 ரன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காரு, 602 ரன்ஸ் வித் ஆவரேஜ் ஆஃப் 60 வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 148. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவரோட கரியர். ஐபிஎல் ஸ்ட்ரைக் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆடி இருக்காரு. அண்ட் அவர் வந்து கரெக்டா ஆடுறாரு. எந்த டைம்ல வந்து அக்ரெசிவா ஆடணும், இப்போ நேத்தி மேட்ச் வந்து அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணாரு, சூப்பரா ஆடினாரு. எந்த மேட்ச்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஆடி பில்ட் பண்ணணும் அந்த டைம்ல வந்து பில்டும் பண்ணிருக்காரு. ஸோ விராட் கோலிக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து ஃபில் சால்ட் இருக்காரு. இங்க என்ன பிரச்சனைனா, நம்ம பஞ்சாப் பார்த்தோம்ல, ஒருத்தர் வந்து 500ல இருக்காங்க, இன்னொருத்தங்க வந்து 400ல இருக்காங்க, 2 பேர் 400ல இருக்காங்க. அப்புறம் வந்து அடுத்து இருக்கிற பேட்டர்ஸ் எல்லாம் 300 க்ளோஸ் டு 300 அப்படி இருக்காங்க. பட் ஆர்சிபி பொறுத்தவரையில ஃபர்ஸ்ட் விராட் கோலி 602 இருந்தாலும் செகண்ட் இருக்கிற சால்ட் வந்து பாத்தீங்கன்னா 331 ரன்ஸ் தான். சோ எங்களோட பெஸ்ட் பேட்டர் செகண்ட் பேட்டர் வந்து ஃபில் சால்ட் வித் 331 ரன்ஸ். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து எனார்மஸ் 171 இருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இருக்கிற கேப் ஆல்மோஸ்ட் வந்து ட்வைஸ் இருக்கு. சரிங்களா, இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா நான் பாக்குறேன் ஆர்சிபிக்கு. அண்ட் தேர்டு, என்னதான் நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ரஜத் பட்டிடர் தான் வந்து தேர்ட் பெஸ்ட் பேட்டர் ஃபார் ஆர்சிபி திஸ் சீசன். அதுலயே அவங்க தெரியும் அவங்களோட பேட்டிங் வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அவரோட ஸ்ட்ரைக் வந்து 271 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் வெரி லெஸ் 141 தான். ஆவரேஜ்மே 22 தான் இருக்கு. ஜிதேஷ் சர்மா வித் எக்ஸப்ஷனல் 85 சம்திங் எஸ்டர்டே, அவர் வந்து 237 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவர் தான் வந்து 4th பெஸ்ட் பேட்டர் ஆஃப் ஆர்சிபி. அவரோட ஆவரேஜ் வந்து 40, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 172 இருக்கு. சரியா, ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். இதுல இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான ஃபேக்ட் இருக்கு ஆர்சிபிக்கு. என்ன அப்படின்னா, நம்ம பேட்டிங் பாக்குறோம்ல, லைக் வந்து ஸ்டாட்ஸ் வந்து கொஞ்சம் பேட்டர்ஸ் கம்மியா தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இவங்களுக்கு ஒரு யூனிக்கான ஃபேக்ட் என்னன்னா, நம்பர் 4க்கு அப்புறம் வர பேட்டர்ஸ் இருக்காங்க. நம்பர் 4 வந்து நம்பர் 7 வரைக்கும் வரக்கூடிய பேட்டர்ஸ் 4 பேர் இல்ல 5 பேர் வந்து மினிமம் ஒரு 50 வச்சிருக்காங்க இந்த ஐபிஎல்ல. அண்ட் அவங்க அடிச்சது அந்த ஒரே ஒரு 50 தான். ஒவ்வொரு மேட்ச்ல ஒவ்வொருத்தங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சிஎஸ்கே அகைன்ஸ்டா ரஜத் பட்டிடர் அடிச்சாரு, கரெக்டா ஒரு 51 அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து டேவிட் வந்து பஞ்சாப் அகைன்ஸ்டா அடிச்சாரு. அப்புறம் குணால் பாண்டியா வந்து டெல்லிக்கு அகைன்ஸ்டா அடிச்சாரு. அப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட் திரும்ப சென்னைக்கு அகைன்ஸ்டா 50 அடிச்சாரு. இப்போ நேத்திக்கு ஜிதேஷ் சர்மா ஒரு 50 அடிச்சிருக்காரு அகைன்ஸ்ட் எல்எஸ்டி. ஆமா, இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்ச்ல ஒவ்வொரு மேட்ச் வினர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. இதுதான் வந்து ஆர்சிபிக்கு இந்த சீசன் ஒரு ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்கு. நம்ம ஓவர் தி இயர்ஸ் பார்த்திருக்கோம், அந்த கோலி, டிவிலியர்ஸ், கெயில் டாப் 3 பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, மிடில் ஆர்டர் லோவர் மிடில் ஆர்டர் ரன்ஸ் இருக்காதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் இந்த சீசன்ல விராட் கோலி கிட்ட இருந்து ரன்ஸ் வந்திருக்கு எப்பயும் போல. ஆனா அந்த மிடில் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ண மிடில் ஆர்டர் இந்த தடவை ஒவ்வொருத்தங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க என்னைக்கு தேவையோ. சோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆர்சிபிக்கு. சோ இந்த மேட்ச் அகைன்ஸ்ட் பஞ்சாப் யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுதான் வந்து எங்க பிகஸ்ட் கொஸ்டின். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து மேட்டருக்கு வருவோம். ஆர்சிபிக்கு என்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேன்? அஃப்கோர்ஸ் நான் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறேன், யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஜேக்கப் பெத்தல் இருக்க மாட்டாரு, போறாரு இங்கிலாந்துக்கு. அவருக்கு பதிலாக டிம் சேஃபர்ட் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி லுங்கி எங்கடி இருக்க மாட்டாரு, அவருக்கு பதிலாக முசர் பானி சைன் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாஷ் ஹேசல்வுட் எஸ் இஸ் அவைலபிள். தினேஷ் கார்த்திக் நேற்று வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம். ஜாஷ் ஹேசல்வுட் இஸ் அவைலபிள் ஃபார் பிளே ஆஃப். பிக் நியூஸ் ஃபார் ஆர்சிபி ஃபேன்ஸ் சொல்றதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை என்னன்னா, டிம் டேவிடோட அவைலபிலிட்டி ஒரு அண்டர் த ஸ்கேனர் தான் இருக்கு. இந்த வீடியோ நாங்க வந்து வெட்னஸ்டே ஏர்லி மார்னிங் ரெக்கார்ட் பண்றோம். ஸோ வெட்னஸ்டே ஏர்லி மார்னிங்க்கு இதுதான் வந்து நியூஸ். டிம் டேவிட் வந்து டவுட் ஃபார் பிளே ஆஃப்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அது மாறலாம். ஸோ நீ என்ன நினைக்கிற, என்ன சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? ஆர்சிபி ஸ்குவாட் செட், இதுக்கு மேல சேஞ்சஸ்ன்னு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. டீம் எல்லாம் இருக்கு. ஜேக்கப் பெத்தல் நம்ம வந்து அவரே ரீப்ளேஸ்மெண்டா தான் இருந்தாரு. ஃபில் சால்ட்னா அவர் விளையாட வச்சுட்டு இருந்தாங்க. தாண்டி ஹேசல்வுட் அண்ட் டேவிட் வந்துட்டா டீம் ஓகே செட் தான். டிம் டேவிட் வந்துட்டா சரி, வரலன்னா என்ன லிவிங்ஸ்டன் வச்சு தான் ஆடணுமா?
டிம் டேவிட் வரலன்னா லிவிங்ஸ்டன் தான் ஒரே ஆப்ஷன், வேற ஆப்ஷனே கிடையாது. ரிஸ்க் தான் எடுப்பாங்க அவங்க, வேற பிளேயர் ஒரு அன்கேப்டு பிளேயர் வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதில் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் லிவிங்ஸ்டன் வச்சு தான் விளையாடி ஆகணும். அது இத்தனை மேட்ச் ஆடி இருக்காரு, ஒரு மேட்ச் கிளிக் ஆயிடாதா ஒரு ஆசை நம்பிக்கையில வந்து விளையாட வைப்பாங்க. அதை தாண்டி ஆர்சிபி உள்ள போனோம்னா லிவிங்ஸ்டனை கொஞ்சம் உட்கார வச்சா நல்லா இருக்கும். இப்ப நீ என்ன நீ அப்படியும் சொல்ற இப்படியும் சொல்ற நீ என்ன டேவிட் இப்ப வரலன்னா லிவிங்ஸ்டன் தான் ஆடியானோம். டேவிட் வந்துட்டா எதுக்கு லிவிங்ஸ்டன் வேணாம் அப்படின்ற. சோ இப்ப நீ என்ன சொல்றேன்னா டேவிட் ஒருவேளை வரலன்னா ஆர்சிபி அவ்வளவுதான், அதை சொல்லிரு. சரி, ஓகே, இது நீ சொல்லிட்ட. இப்ப எனக்கு இப்போ மயங்க் அகர்வாலா இருக்கட்டும், ரிதேஷ் சர்மாவா இருக்கட்டும், பட்டிடரா இருக்கட்டும், பட்டிடருமே திடீர்னு ஒரு மேட்ச் அடிப்பாரு. அதனால நம்ம இவங்க வந்து ஒரு மேட்சுமே அடிக்கிறாங்க. குருணால் பாண்டியா கொஞ்சம் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அவரும் திடீர்னு நான் இப்ப அடிக்கிறேன் ஃபார்ம் போறேன் அப்படின்ட்டு அடிச்சுட்டா எல்லாருமே ஆடுறாங்கன்றப்போ ஆர்சிபி ஒரு சேஃப் பிளேல தான் இருக்கு. பட் இருந்தாலும் டிம் டேவிட் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அந்த டெய்லண்ட்ல வேணும் அப்படின்றதுக்காக நான் சொன்ன அந்த ஒரு ஸ்டாட்ல மிஸ் ஆகுது, ஒரு விஷயம் மிஸ் ஆகுது பாத்தியா. எல்லாரும் அடிச்சிட்டாங்க, லிவிங்ஸ்டன் மட்டும் தான் அடிக்கல. சோ ஒருவேளை அவரோட மேட்ச் வந்து பிளே ஆஃப்ல தான் அந்த 50 அடிக்கிறதுக்காக இருக்குமான்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீ சொன்ன அந்த சேஞ்ச் தான். பட் அதை தாண்டி எனக்கு இன்னொரு ஒரு கன்சர்ன் இருக்கு. கன்சர்ன் இல்ல, ஒருத்தர் நல்ல ஃபார்ம்ல போட்டாரு நேத்திக்கு. இது வந்து 227 கன்சிட் பண்ணாலும் சூப்பரா போட்ட ஒரு பவுலர் யாருன்னு பாத்தீங்கன்னா நூவன் துஷாரா. சோ அவர் வந்து ஆக்சுவலி ஹேசல்வுட் பதிலா தான் இருந்தாரு, என்கிடி பதிலா வந்தாரு. பட் அந்த ஸ்பாட் தான் பிடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப ஹேசல்வுட் திரும்ப வராரு அப்படின்னா ஒரு துஷாரா பதிலா வருவாரான்றது கேள்வி. அண்ட் ரெண்டாவது கேள்வி, எனக்கு பெங்களூர் பவுலிங் பத்தி நமக்கு என்னதான் வந்து ஆகா ஓகோன்னு சொன்னாலும் எனக்கு என்னவோ இன்னும் அந்த ஏதோ ஒரு விஷயம் குறையுதுன்ற மாதிரி தான் இருக்கு. லைக் வந்து அது என்னன்னு தெரியல. எஸ்ஐஎல் பத்தி நம்ம ரொம்ப பாராட்டி தான் பேசணும். பட் கடைசி ஒரு 3-4 மேட்ச் அவர் அந்த அளவுக்கு கிளிக் ஆல. ஹைதராபாத் பெரட்டிட்டாங்க, போட்டு பெரட்டி எடுக்கிறாங்க. ஒரு விக்கெட் எடுப்பாரு பார்த்தா விக்கெட்டும் எடுக்கல, 44 ரன் கொடுக்குறாரு. எனக்கு என்ன கேள்வினா, ஒரு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டை நான் பாக்குறப்போ நான் துஷாராக்கு பதிலா ஏசுல் வந்து எடுத்துட்டு வரதுனா ஸ்ட்ரெயிட் ஆப்ஷனா இருக்கும். ஒருவேளை டிம் டேவிட் அவைலபிளா இல்லைனா லிவிங்ஸ்டன் வச்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஒருவேளை டிம் டேவிட் அவைலபிளா இல்ல அப்படின்னா நான் இன்னொரு சேஞ்ச் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். என்னன்னா நான் உட்கார வைக்கவே மாட்டேன். நான் அதான் வந்து லிவிங்ஸ்டன் இரு சொல்றேன். லிவிங்ஸ்டனுக்கு பதிலா ஒரு இந்தியன் பேட்டர், ஓகேவா? அந்த இந்தியன் பேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சிக்காரா. அவர் வந்து எக்ஸ்ப்ளோசிவான பேட்டர் தான். அவர் வந்து என்னதான் ஒரு டாப் ஆர்டர் பேட்டரா இருந்தாலும் லைக் ஈ கேன் பிளே லைக் நீங்க எப்படி நம்ம யூஸ் பண்றீங்க அந்த மாதிரி எபிலிட்டி இருக்கக்கூடிய பேட்டர்ஸ். அவர் வந்து கொஞ்சம் ஒரு 3 டவுன் மாதிரி வந்தாருன்னா கரெக்டா இருக்கும்னு தோணுது. அண்ட் இதுவே பவுலிங்ல வந்து அந்த ஃபாரின் பிளேயரா எஸ்ஐஎலுக்கு பதிலாக நான் ஹேசல்வுட் ஆட வைப்பேன். ஸோ எனக்கு பவுலிங் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகுது. ஸோ எனக்கு புவனேஸ்வர் குமார், நூவன் துஷாரா, ஹேசல்வுட், அதுக்கப்புறம் குருணால் பாண்டியா அண்ட் சுயாஷ் சர்மா அப்படின்னு போறப்போ பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. லிவிங்ஸ்டன் ஷுட் பிளேங்க. ஏன்னா வந்து அவர் நான் சொன்ன மாதிரி அவர் ஒன் டியூ, அவர் இன்னிங்ஸ் வந்து ஒன் டியூ இருக்கு, அதை அவர் அடிக்கணும். ரெண்டாவது இந்த பிச்சில் வந்து ஸ்பின் பவுலிங்க்கும் அவர் யூஸ் ஆவாரு. புலன்பூரா நம்ம பாக்குறோம் கொஞ்சம் ஸ்பின் யூஸ் பண்ணிக்கலாம் லிவிங்ஸ்டன். அப்படி இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் இப்படிதான் போவாங்க. திடீர்னு ஸ்வஸ்திக் சிக்காராக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சோ நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட் ஸ்வாப் நூவன் துஷாரா பதிலா ஹேசல்வுட், டிம் டேவிட் ஆடலாம் பெஸ்டா இருக்கும். அதை தாண்டி பேலன்ஸ் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆமா, சோ இதை தாண்டி டிம் சேஃபர்ட் வந்து ஆடுவார் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. லிவிங்ஸ்டன் பதிலா டிம் சேஃபர்ட் வருவாரு அப்படின்னு எனக்கு அதுவுமே டவுட் தாங்க. ஆட வைப்பாங்க. லிவிங்ஸ்டன் வந்து தேவர் ட்ரஸ்ட். அண்ட் லிவிங்ஸ்டன் சொல்றப்போ இன்னொரு விஷயம், அவர் போன வருஷம் வந்து பஞ்சாபுக்கு தான் ஆடினாரு. சோ அவருமே முலான்பூர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவருக்கு. ரொம்ப ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இப்ப டேவிட் வந்துட்டா ஆல் செட். டேவிட் வராட்டியுமே இப்போ லிவிங்ஸ்டன் வச்சு ஓரளவுக்கு பவுலிங்க்கும் அவங்களுக்கு இதுவா இருக்கும். லிவிங்ஸ்டன் ஒரு 20 ரன் ஆச்சா கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பட்டிடர் ஃபார்ம் அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அண்ட் பட்டிடரோட ஃபார்ம் மட்டும் இல்ல, பட்டிடரோட ஃபிட்னஸ்மே ஒரு கேள்விக்குறி. ஏன்னா போன மேட்ச் கடைசி 2 மேட்ச்மே ஜிதேஷ் சர்மா தான் வந்து கேப்டன்சி பண்ணாரு. அண்ட் இந்த மேட்ச்ல அவர் 2 மேட்ச்லயுமே சரியாகவும் பர்ஃபார்ம் பண்ணல பேட்டிங்ல பட்டிடர் அப்படின்றப்போ. அவர் ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 மேட்ச் அடிச்சாரு. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பார்த்தோம் ஸ்ட்ரைக் வந்து 140 தான் இருக்கு அப்படின்றப்போ அவரோட அந்த பிகஸ்ட் எபிலிட்டியே டு டேக் ஆன் த ஸ்பின்னர்ஸ் தான். அது வந்து கொஞ்சம் தடுமாறுறாரோ இந்த சீசன் அப்படின்ற மாதிரி தோணுது. அவர் வரப்போ எப்படி இந்த சிவம் துபே வரப்போ ஸ்பின்னர்ஸ் எல்லாம் கொடுக்காம சீமஸ்கே கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி பட்டிடர் வரும்போது சீமஸே கொடுத்துறாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து கண்ணிலே காட்ட மாட்டாங்க பட்டிடருக்கு. அது ஒரு விஷயம் வந்து ஒரு கன்சர்னா இருக்கும் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கும் சரி, ஆர்சிபி டீமுக்கும் சரி. சரி, ஓகே, ஆர்சிபி பார்த்தாச்சு. பஞ்சாபுக்கு வருவோம். எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் வந்து ஒருத்தர் தாங்க இந்த டீமை விட்டு போடுறாங்க, சரிங்களா? ஆனா அந்த ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பேலன்ஸே மாத்தக்கூடிய ஒரு பிளேயர் நான் சொல்லுவேன். ஹைப் கொடுக்கலாம் நினைச்சேன், அதுக்குள்ள சொல்லிட்டான். சோ மார்க்கோ யானோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த யானோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் பிளேலயும் சரி, இந்த மிடில் ஓவர்ஸ்லயும் சரி, எங்க வேணுமோ அங்க விக்கெட் எடுக்கிறது. நீங்க ஓவர் இந்த சீசன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் மார்க்கோ யான்சன் பால கொடுத்துருக்காங்களோ அப்பெல்லாம் அவர் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்பெசிஃபிக்கா அவரோட ஹைட் ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வந்து அவர் கிடைக்குது, சரிங்களா? அதை வச்சு அவர் நல்லா யூஸ் பண்ணி விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. பஞ்சாப் இப்ப நடந்த மேட்ச்ல கூட அந்த ஹர்திக் பாண்டியா விக்கெட்டை மார்க்கோ யான்சன் தான் தூக்குனாரு. இந்த மாதிரி எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் தூக்குனாரு. ஐ திங்க் இன்னொரு விக்கெட் ஏதோ எடுத்தாரு பவர் பிளேல. ஐ திங்க் ரிக்கில்டன் விக்கெட் நினைக்கிறேன். அந்த ரிக்கில்டன் விக்கெட்டுமே தூக்குனது வந்து மார்க்கோ யான்சன் தான். அவர் வந்து பிகஸ்ட் மிஸ். அது மட்டும் இல்லாம அவரோட பேட்டிங் எபிலிட்டி ஒரு மேட்ச் நல்லா நமக்கு இருக்கு, எங்களுக்கு அகைன்ஸ்டா தான். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 for 5 இருப்பாங்க. ஒரு 130, 140 for 6 ஆயிரும், சரியா? அந்த டைம்ல மார்க்கோ யான்சன் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாண்ட் கொடுப்பாரு சஷாங்க் சிங்கோட.
அந்த பேட்டிங் எபிலிட்டியை கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது ஆதித் ஓகே பரேரா. ஓகே அது அந்த பாயிண்ட் வேலிட் தான். அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஆனா பேட்டிங் இருக்கு, பெருசா இருக்குல்ல. இல்ல நீ பாரு வந்து பேட்டிங் இருக்கு, பட் ஒரு பவுலர் ஹூ கேன் பேட் திஸ் வெல் அப்படின்றது யான்சன். அவர் வந்து நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்டர், நல்ல ஸ்ட்ரைக்கிங் ஒரு நல்ல பவுலரும் கூட அவர். கரெக்ட். அந்த ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆகுது. ஸோ இப்போ பஞ்சாபுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் இருக்காங்க, ஆரோன் ஹார்டி, மிச்சல் ஓவன் அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா வந்து ஒரு பவுலர் இருக்காங்க ஹூ கேன் நெவர் பேட் லைக் சேவியர் பாட்லெட், அந்த மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஃபாரின் ஆப்ஷன்ஸ். ஸோ எப்படி போவாங்க அப்படின்றது கேள்வி. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சேஞ்ச் பண்ணணும். அது என்னன்னா கண்டிப்பா யான்சன் அவுட். யான்சனுக்கு பதிலாக யுஜ்வேந்திர சஹல் இஸ் கோயிங் டு கம் இன் ஃபார் ஷியோர். ஏன்னா அவர் வந்து போன மேட்ச்லயே வந்து ஃபிட்டா தான் இருந்தாரு. பட் பாண்டிங் சொன்னது என்னன்னா, நாங்க வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னாடி. ஸோ இந்த மேட்ச் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்க பிளே ஆஃப்ஸ்ல வந்து ஃபுல் ஃபிட் சஹல் இறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சஹல் இஸ் கோயிங் டு கம் இன். ஸோ இது வந்து பஞ்சாப் மேனேஜ்மெண்டா இருந்தா இந்த ஒரு சேஞ்ச் தான் பண்ணுவாங்கன்னு தோணுது. லைக் அவங்க வந்து ஆன்சனுக்கு பதிலாக சஹல் எடுத்துட்டு வந்துட்டு 3 ஃபாரின் பிளேயர்ஸோட போவாங்க. முடிவு பண்ணிருக்காங்க. பண்ண மாட்டாங்க ஏன்னா யூசுவலா அந்த பிளே ஆஃப்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் வந்து இன்னும் ஒரு சேஞ்ச் அவங்க பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்னன்னா லைக் யான்சனுக்கு பதிலாக சஹல் ஓகே, விஜயகுமார் வைசாக்கு பதிலாக ஆரோன் ஹார்டியை வந்து எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்களோட பேட்டிங்ல நீ நல்லா பாத்தீங்கன்னா ஏன் அவ்வளவு அக்ரெசிவா ஆடுறாங்கன்னா, யான்சன் வரைக்கும் பேட்டிங் இருக்குன்ற ஒரு தைரியத்தை தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ தேர் கோயிங் ஆல் கன்ஸ் பிளேசிங் இன் த டாப். சரியா, அது காரணம் இதுதான். பட் இப்போ யான்சன் இல்ல அப்படின்றப்போ நம்பர் 7ஓட அவங்க பேட்டிங் கொஞ்சம் முடிஞ்சது. அர்பிட் நம்பர் 8ல இருந்தாலும் அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ மேபி அவங்க ஹார்டி எடுத்துட்டு வந்துட்டு அவங்க பேட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு, ஏன்னா அவங்க ஸ்ட்ரெங்தே பேட்டிங் தான் இந்த ஐபிஎல்ல. ஹார்டி கேன் போல். ஸோ அவங்க வந்து 4 மெயின் லைன் போலர்ஸோட போயிட்டு, அதாவது ஹர்தீப் சிங், சஹல், ஹர்பிட் பிரர், அதுக்கப்புறம் ஜேமிசன் இவங்களோட போயிட்டு அந்த 5th bowling ஆப்ஷன்ல ஸ்டாய்னிஸ் 2 ஓவரும் ஆரோன் ஹார்டி 2 ஓவரும் போட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஆரோன் ஹார்டி இஸ் நாட் அ பேட் பவுலர். பவர் பிளேயர் கூட அவர் போட்டிருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு. டீசென்ட் எக்கானமி. நல்லா போட்டு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அதுவும் ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு பவுலிங் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்காக விஜயகுமார் வைசாக் ஆட வச்சு பண்ணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இந்த ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பாண்டிங் அது கண்டிப்பா யோசிச்சிருப்பாரு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. நீ என்ன நினைக்கிற, இதுல என்ன சேஞ்ச் பண்ணுமா ஏதாச்சும்? அதான் நீ சொன்ன மாதிரி தான், பெருசா சேஞ்சஸ் எல்லாம் இல்ல. அதே டீம் தான், ஸ்ரேயஸ் ஐயரும் ரோஹித் சர்மா ஒரே மாதிரி தான். டீம் கடைசி நேரத்துல எல்லாம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பிளே ஆஃப் டைம்ல நல்லா போயிட்டு இருக்குன்னா அதே டீம் தான் செட்டா கூப்பிட்டு போவாங்க. சோ எனக்கு தெரியும் விஜயகுமார் வைசாக்குமே விளையாட வைப்பாங்க. அவங்க உட்காரலாம் இருக்க மாட்டாங்க. நீ நல்ல பவுலர் தான் அவரு. எங்க கொஞ்சம் ஃபிளாப்ஸ் ஆச்சு தவிர்த்து அவர் வந்து உட்கார வைக்கிற அளவுக்கு இல்ல. சோ அதையும் பார்த்து கன்சிடர் பண்ணி விளையாட வைப்பாங்க. ஆமா, உங்க கூட ஆக்சுவலி சூப்பரா போட்டார். ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல 21 ரன் 2 விக்கெட் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் ஓவர்ல 21 ரன் அடி வாங்கிட்டாரு. ஓகே பாப்போம். இதான் வந்து ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப். சரி ஓகே, மேட்ச் ப்ரெடிக்ஷன் சொல்லு, யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? பஞ்சாப். நானும் வந்து பஞ்சாப் தான் சொல்றேன். நான் பஞ்சாப் இப்போ இல்ல, ஃபர்ஸ்ட் சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து பஞ்சாப் கப் அடிப்பாங்க, டாப் 2ல போவாங்க. சவுத் சோக்கா போட்டுருக்காரு. பஞ்சாப் தான் இந்த வாட்டி கப் பண்ணிட்டாரு அவரு. ஆர்சிபி சவுத் சோக்கா தான் சும்மா நீ. பட் யா லைக் இந்த 2 டீம்ல எந்த டீம் கப் அடிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. லைக் வந்து ஏன்னா கப் அடிக்காத பிரச்சனை இல்ல. நீ யாரு சப்போர்ட் பண்ற? பஞ்சாப் தான். அதுதான் தட்ஸ் பாயிண்ட். பஞ்சாப் டீம் அன்டவுட்லி நான் சொல்லிருக்கேன். யா எனக்கு தெரிஞ்சு என்னதான் பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஐ திங்க் தே ஷுட் சேஸ். ஏன்னா ஆர்சிபி வந்து சேசிங்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 2 டீமுமே வந்து சேசிங்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றப்போ பஞ்சாபோட ஸ்ட்ரென்த் அவங்க பேட்டிங் தான். ஸோ வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு ஒரு 170 180 கன்சிட் பண்ணாலும் அதை சேஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப்க்கு இருக்கு நான் சொல்லுவேன். ஸோ எந்த டீமா இருந்தாலும் ஆர்சிபி இருந்தாலும் அதான் பண்ணும். ஆர்சிபி இருந்தாலும் சேஸ் பண்ணிட்டு ஜெயிக்கலாம். ஆனா முலான்பூர்ல எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஓகேவா இருக்கும் பஞ்சாப்க்கு அப்படின்றது என்னோட. சரி ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். சரியா, நெக்ஸ்ட் வந்து எலிமினேட்டர் நம்மளோட மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் vs ஜிடி. நாங்க வந்து கடைசி செகண்ட் ஹாஃப் வரதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நாங்க ஆர்சிபி கூட தான் எலிமினேட்டர் ஆடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தோம். கடைசியில இப்ப வந்து வேற மாதிரி யாரு கூட வந்து வெளியே விளையாடவே கூடாது எலிமினேட்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவங்க கூட விளையாட போறோம். ஜிடி கூட விளையாட போறோம். ஜிடி அந்த டாப் ஹேண்ட். நம்ம வந்து என்னதான் சொன்னாலும் பட்லர் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே அந்த பேட்ஸ்மேன் ஏதோ தடுமாறி ஏதோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து காப்பாத்தி கொடுத்துருந்தாங்க டீம் எங்கேயா. அதுவும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவுட் ஆகுறதே பெரிய விஷயம். அவங்க அவுட் ஆகும்போது ஓரளவுக்கு ரன் வந்தது. அதை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணி இந்த ரூதர்ஃபோர்டா இருக்கட்டும் தடவை எத்துன்னு வந்து ஏதோ ஒரு ஸ்கோர் எத்துன்னு வந்துடுவாங்க. என்ன கேட்டா மும்பை வந்து சேசிங் போறது பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் போயிட்டு மும்பை வந்து பெரிய ஸ்கோர்ஸே இப்ப போறது இல்ல. ரொம்ப ஒரு நீ என்னதான் வந்து எக்ஸ்ப்ளோசிவா ஆனாலுமே எத்தனை வரப்போ கடைசியில அந்த 200 210 போறதே பெரிய விஷயம். இப்போ முலான்பூர் மாதிரி பிட்ச்ல வந்து அவங்க 180 170 அப்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அடிச்சு வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட்ல அடிக்கிறப்போ ஜிடி வந்து விக்கெட்டே விடாம பரட்டி அடிச்சு திரும்ப வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் பார்ட்னர்ஷிப் போடுவாங்க ஓப்பனிங்ல. ஸோ இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து மும்பை வந்து சேசிங்லேயே ஆடலாம் அப்படின்றது எனக்கு ஒரு மைண்ட் தாட் இருக்கு. ஸோ நீ என்ன நினைக்கிற? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த ஐபிஎல்ல இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் 7 தடவை பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காங்க, 7 தடவை வந்து சேசிங் பண்ணிருக்காங்க. அவுட் ஆஃப் 7 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அவுட் ஆஃப் 7 இந்த சைடு 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது ஈக்குவலா பண்ணிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்டும் ஈக்குவலா இருக்கு, பவுலிங் ஃபர்ஸ்டும் ஈக்குவலா இருக்கு. அவங்க இங்க சைடு சாதகமா இந்த சைடு பாதகமாலாம் இல்ல.
சிமெட்ரியா இருக்கு அவங்களது. சோ நீ சொல்றதுக்கு வருவோம். ஸ்ட்ரென்த் வந்து பேட்டிங் தான். ஸ்ட்ரென்த்தும் பேட்டிங் தான், வீக்னஸும் பேட்டிங் தான். ஆமா அதுவுமே சொல்லலாம். ஆக்சுவலி சேசிங்ல சில மேட்ச் பாட்டில் பண்ணிருக்காங்க. குஜராத்துக்கு அகைன்ஸ்டாவே ஒரு மேட்ச் 200 சேஸ் பண்றப்போ அவங்க பாட்டில் பண்ணாங்க. சோ தெரியல, இது 50-50 தான் இருக்கு. ஸ்டாட் சொல்ற மாதிரி எனக்கு என்னவோ ஜிடியோட ஸ்ட்ரென்த் அவங்களோட பவுலிங் தான் அப்படின்றப்போ ஐ ஹேவ் டூ மைண்ட்ஸ் இங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நீ சொல்றத கொஞ்சம் வேறுபட்டு சொல்லுவேன். ஆக்சுவலி மும்பை வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஏன்னா என்னதான் வந்து மும்பையோட பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே குஜராத்தோட பண்றாங்க சேசஸ். குஜராத்தோட பேட்டிங் கொஞ்சம் வந்து ஆன் பேப்பர் வீக்கா தான் இருக்காங்க. பட்லர் போறாரு அப்படின்றப்போ இந்த பிரஷர் போடலாம் இன்னும் கொஞ்சம் அவங்களோட சேஸ்ல அப்படின்ற. குஜராத் வந்து என்னதான் 8 மேட்ச் வந்து பேட்டிங் பாஸ் பண்ணி அதுல 5 மேட்ச் ஜெயிச்சு, சேசிங்ல வந்து 6 மேட்ச் சேஸ் பண்ணி 4 மேட்ச் ஜெயிச்சிருந்தாலும் அவங்களோட சேசிங்ல தூணா இருந்தது ஜாஸ் பட்லர் தான். சோ அவர் கிட்டத்தட்ட 2 மேட்ச் ஒரு 50 அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு. பட் அவர் பட்லர் இருக்க மாட்டாரு அப்படின்றப்போ அங்கேயே ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருக்கு ஜிடிக்கு. பட் மும்பைக்கு அகைன்ஸ்டாவே 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நல்ல ரெக்கார்ட் இருக்கு ஜிடிக்கு இந்த சீசன். சரி ஓகே, ஜிடியோட பெஸ்ட் பேட்டர்ஸ் அண்ட் மும்பையோட பெஸ்ட் பேட்டர்ஸ் பாத்துடலாம். சோ மும்பையோட பெஸ்ட் பேட்டர்ஸ் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் none other than சூரியகுமார் யாதவ். சூரிய கன்சிஸ்டன்ட் குமார் யாதவ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லா ஒரு 25 ரன்ஸ் எல்லா மேட்ச்லும் அடிச்சிருக்காரு. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி, ஃபர்ஸ்ட் டைம் இன் T20 கிரிக்கெட் ஹிஸ்டரினே சொல்லலாம். எந்த பிரான்சைஸ் லீக்லயும் இந்த மாதிரி அடிச்சது இல்ல. 14 25 பிளஸ் ஸ்கோர்ஸ். அதனாலேயே அவரோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 640 ரன்ஸ். ஆவரேஜ் வந்து மைண்ட் பாக்லிங் 71 வச்சிருக்காரு. வித் ஸ்ட்ரைக் ரேட் அகைன் 168. ஒரு டாப் ஆர்டர்ல எல்லாமே எக்ஸப்ஷனல் பிளேயர். ஆனா இங்க பிரச்சனையே நம்ம வந்து ஆர்சிபிக்கு பார்த்தா மாதிரி இதுதான் பிரச்சனை. ஸ்கைக்கு அடுத்து இருக்கிற பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரயன் ரிக்கில்டன். 388 ரன்ஸ், ஆவரேஜ் வந்து 30, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 151. பட் ப்ராப்ளம் என்னன்னா ரிக்கில்டன் இருக்க மாட்டாரு சரிங்களா. சோ தேர்ட் பிளேயர் ரோஹித் சர்மா. 329 ரன்ஸ், ஆவரேஜ் வந்து 28, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 148. அவரோட கேலிபருக்கு இந்த ஸ்ட்ரைக் ரேட் ரொம்பவே கம்மி, ஆவரேஜுமே கம்மி தான். சீசன் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் ரோஹித் சர்மா வந்து 300 to 400 ரன்ஸ் அடிப்பாரு இந்த சீசன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமா ஆமா சொல்லியிருந்தான். அந்த மாதிரிதான் அடிச்சிட்டு இருக்காரு. திலக் வர்மா 4th பெஸ்ட் பேட்டர். 274 ரன்ஸ், ஆவரேஜ் வந்து 31, ஸ்ட்ரைக் வந்து 132. சோ இதை பத்தி நம்ம டீடைல்ல இன்னும் கொஞ்சம் பேசலாம். அடுத்து நம்ம ஜிடி பத்தி பார்த்தலாம். ஜிடில வந்து பெஸ்ட் பேட்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் 3 பேருமே வந்து இங்க பெஸ்ட் பேட்டர் தான். சாய் சுதர்ஷன் 679 ரன்ஸ், 52 ஆவரேஜ், 156 ஸ்ட்ரைக் ரேட். கில் வந்து 649 ரன்ஸ், 54 ஆவரேஜ், 157 ஸ்ட்ரைக் ரேட். எல்லாமே வந்து அந்த க்ளோஸ் ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே 2 பேரும் சிமிலரா தான் இருக்காங்க. ரன்ஸுமே கிட்டத்தட்ட சேமா தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஜாஸ் பட்லர் அவர் இருக்க மாட்டாரு. பட் இருந்தாலும் அவரோட ரன்ஸ் பாத்தீங்கன்னா 538 ரன்ஸ், அவரோட ஆவரேஜ் வந்து 60, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 1 செகண்ட் எனாரமஸ் 163 வச்சிருக்காரு. 4th இருக்கிற பிளேயர் ஷெர்ஃபான் ரதர்ஃபோர்ட் 267 ரன்ஸ், 33 தான் அவரோட ஆவரேஜ், 157 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. அண்ட் ஷாருக் கான் வந்து அப்பப்போ கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்திருக்காரு. 166 ரன்ஸ், அவரோட ஆவரேஜ் வந்து 33, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 180 கிட்ட இருக்கு. சோ இது வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு 3 பேர் வந்து 500+ ரன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க 4th பெஸ்ட் பிளேயருமே வந்து ஷெர்ஃபான் ரதர்ஃபோர்ட் கிட்ட 260 270 ரன்ஸ் கிட்ட வச்சிருக்காங்க சரிங்களா. இப்போ இதுல பட்லர் இருக்க மாட்டார். அவர் ஈக்குவேஷன் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க இருக்கிற டாப் 2 பிளேயர்ஸ் 2 பேரும் ஓபனர்ஸ் தான். ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன வாய்ட் வந்து ஒரு வாய்ட் வந்து கிரியேட் ஆகுது. போயிடுவாரு. அதுக்கப்புறம் குசால் மெண்டிஸ் போட்டு வரான்னு நினைக்கிறேன். குசால் மெண்டிஸ் வந்தாருன்னா டேரக்டா நம்பர் 3 ஸ்லாட் தான் மச்சி. ஏன்னா அவர் வந்து டாப் 3ல ஆடக்கூடிய ஒரு பேட்டர் தான். ஓப்பனிங் வருவாரு, மேக்ஸிமம் நம்பர் 3 வரைக்கும் போவாரு. அண்ட் ஐ திங்க் அது டைரக்ட் ஸ்வாப் மாதிரி தான் இருக்கும். சோ அந்த டீம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் குஜராத் பொறுத்த முன்னாடி மும்பை நீ சொல்லிடு ஒரு டீம், அதை வச்சு ஆரம்பிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ்ல ஓப்பனிங் பாத்தீங்கன்னா அப்படியே டைரக்ட் ஸ்வாப்பா தான் இருக்கும். ரிக்கில்டன் பதிலு ஜானி பேர்ஸ்டோ வந்து உள்ள வருவாரு. அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு பிளேயர் தெரியல. பட் ஆனா எனக்கு ஒரு அன்கேப்டு பிளேயரை வந்து தைரியமா ஆட வைப்பாங்களோ மும்பை இந்தியன்ஸ் என்னோட இல்லைன்னா அசலங்கா தான் ட்ரை பண்ணி ஆகணும். இல்ல அன்கேப்டு பிளேயர் யாரு இருக்காங்க? ராபின் மின்ஸ். ஏன்னா அவர் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 3-4 மேட்ச் விளையாட வச்சாங்க. சோ திரும்ப வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ராபின் மின்ஸ். அப்போ வந்து ஐ திங்க் நீ சொல்ற மாதிரி பார்த்தா அஸ்வினி குமார் எடுத்துட்டு போகாம ஒரு ஃபாரின் பவுலர் எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். முலான்பூர்னா ஸ்பின்னர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அஸ்வினி குமார் எடுக்க மாட்டானுங்க. முஜீப் இருக்கார் ஆப்ஷன், கரண் சர்மா இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா நீ ஒரு ஃபாரின் பிளேயர் யூஸ் பண்ணலாம். நீ வில் ஜாக்ஸ் பதிலா இப்போ வந்து கரெக்டா இப்போ வில் ஜாக்ஸ் பதிலு ராபின் மின்ஸ் ஆட வச்சுட்டு அந்த ஃபாரின் பிளேயர் ஸ்லாட்டா ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து முஜிபுர் ரஹ்மானை கூட நீங்க யூஸ் பண்ணலாம் அந்த டைம்ல. ஆனா எடுத்துட்டு வருவாங்களா அப்படின்றது மும்பை இந்தியன்ஸ் வந்து அன்பிரடிக்டபிள், எப்படி எடுத்துட்டு போவாங்களான்னு சொல்லிட்டு. பட் ஒரு பவுலிங் ஹேண்டுக்கு முஜிபுர் ரஹ்மானோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் வந்து அந்த ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ் ஒரு ஸ்லோ பேஸ்ட் பிட்ச்ல வந்து முஜிபுர் ரஹ்மானையும் எடுத்துட்டு போகலாம், கரண் சர்மாவையும் எடுத்துட்டு போகலாம். நீங்க வந்து மிச்சல் சாண்டரும் இருக்காரு. ஸோ பவுலிங் வந்து செட்டா இருக்கு. பேட்ஸ்மேன் தான் இப்போ வந்து ராபின் மின்ஸா ஒரு பியூர் பேட்ஸ்மேனா எடுத்துட்டு போவாங்க. ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்ல பேட்ஸ்மேன் பெருசா இல்ல நம்ம கிட்ட. அசலங்கா தான் இருக்காரு. அவர் எப்படி ஆடுவாரு திரும்ப இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறாரு அவரு. அப்படின்றப்போ கொஞ்சம் டவுட் தான் அசலங்கா வரக்கு. ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா அதே தான், டைரக்ட் ஸ்வாப் பேட்ஸ்டோ வந்துருவாரு. அண்ட் எனக்கு என்னன்னா இப்போ சூரியகுமார் இவங்க நம்பர் 3க்கு ஷிஃப்ட் பண்றாங்க. போன மேட்ச் அவர் அங்க தான் ஆடினாரு. அப்படி இருக்கப்போ நம்பர் 4ல திலக் வருமா, நம்பர் 5ல அஸ்லங்கா தான் ஆடுவாருன்னு தோணுது. ஏன்னா அவர் தான் அந்த ஸ்ரீலங்கா அந்த ரோல் தான் ஆடுறாருன்றப்போ ஆஃப் ஸ்பின் ஆப்ஷனும் இருக்கு. அவர் ஸ்பின்னும் போடுவாரு.
ஸோ ஜாக்ஸ்க்கு ஒரு டேரக்ட் ரிப்ளேஸ்மெண்ட் தான் நான் பாக்குறேன் அசலாங்காவை. நம்பர் 5ல இவர் வந்துட்டு, நம்பர் 6 வந்து பாண்டியா, நம்பர் 7 வந்து நம்ம அப்படி எடுத்துட்டு போயிட்டு பவுலிங்ல ஒரு பெரிய கேள்வி. அஃப்கோர்ஸ் அஸ்வினி குமார் பார்த்தா கரண் சர்மா தான் வருவாருன்னு வச்சுக்கோங்க இந்த பிச்சில். பட் அதையெல்லாம் தாண்டி 2 ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ் இருக்கு உங்க டீம்ல. ஃபர்ஸ்ட் வந்து திலக் வர்மா, அது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் சீரியஸ், ஒரு இன்ஜுரி ஒன்று ஆச்சு அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபார்முமே ஒரு பிரச்சனை தான். நம்ம பார்த்தோம் ஆக்சுவலி டாப் 4ல இருக்காரு ஒரு உங்க டாப் பேட்டர்ஸ்ல. பட் இருந்தாலும் கடைசி ஒரு 5-6 மேட்சா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட 115 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. அண்ட் ரன்ஸுமே பெருசா அடிக்கல. அவர் சீசன் ஸ்டார்டிங்ல அடிச்ச ரன்ஸ் வச்சு தான் அவர் இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஃபார்மும் ஒரு கன்சர்ன், அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் கன்சர்ன், அவரோட ஃபிட்னஸும் கன்சர்ன். சரியா, அவர் ஆடினார்னா யூ ஹேவ் டு கம் பேக் டு ஃபார்ம், அப்படி இல்லைன்னா கஷ்டம் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அண்ட் ரெண்டாவது பெரிய கன்சர்ன்னா தீபக் சஹரோட ஃபிட்னஸ். நீ அந்த மேட்ச் பார்த்துருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருக்க ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் புல்லு, ஃபர்ஸ்ட் பால் 135ல போட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எந்த பாலுமே 178 தாண்டவே இல்லை. ஃபுல்லா அவர் வந்து ஒரு மீடியம் பேசர் மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாரு. அவரால் முடியல, அந்த ஷார்ட் ரன் அப்ல அவ்வளவு ஸ்பீட் தான் போட முடியும். திரும்ப ரிஸ்க் எடுப்பாங்களா தீபக் சஹர் இந்த மேட்ச்ல ஆட வைப்பாங்களான்னு தெரியல. ஒருவேளை தீபக் சஹர் ஆடல அப்படின்னா யார் வருவாங்க அந்த இடத்துலன்றது ஒரு பெரிய 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 சார். எனக்கு தெரிஞ்சு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது ரோஹித் சர்மா பாலிசியா இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸா இருக்கட்டும், ஒரு அந்த சக்சஸ்ஃபுல் காம்பினேஷன்ன்றது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுல தலைவர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காருலாம் நான் சொல்ல. இப்ப வேர்ல்டு கப்ல நீங்க எப்படி ஃபைனல்ஸ் சிவம் டுபே ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற யாராவது எடுத்துட்டு வரலாம்னு சொன்னாங்க. ஆனா தலைவன் மாத்தல. அந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்றதுதான் என்னோட இது. தீபக் சார் இப்ப மாத்தி டக்குன்னு ஒரு இது பண்ணிட மாட்டாங்க. பட் இன்ஜுரின்றப்போ என்ன பண்ண முடியும்? நீ வந்து கால் உடஞ்சு போயிட்டா போட முடியும். கண்டிப்பா அஸ்வினி குமார் உள்ள வந்துருவாரு. சரி, அதான் இப்ப இந்த இன்ஜுரி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்குவாட் வந்து செட் ஃபார் ஹிம்செல்ஃப். நான் சொன்ன சேஞ்ச் தான் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா பெரிய பெரிய கேள்வி, யார் வருவாங்க யார் போவாங்கன்றது. ஆல்ரெடி 2 பேர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிறப்ப இந்த இன்ஜுரி வந்து பெருசா அஃபெக்ட் ஆகுமா? எனக்கு தெரிஞ்சு நிறைய சேஞ்ச் பண்ணாலும் மும்பை வந்து மாட்டிப்பாங்கன்னு தான் தோணுது. சேஞ்சஸ் எல்லாம் நிறைய பண்ண மாட்டாங்க. மோஸ்டா யார் நிறைய மேட்ச் ஆடி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் எடுத்துட்டு போவாங்க, தவிர்த்து புதுசா நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே. அடுத்து நம்ம ஜிடிக்கு வருவோம். ஜிடிக்கு வந்து ஐ திங்க் அங்கேயுமே ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்வாப் தான் தெரியுது ஆன் பேப்பர் பார்க்கும்போது. பட்லருக்கு பதிலாக குசால் மெண்டிஸ் ஸ்ரீலங்காவுக்கு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம பிஎஸ்எல்ல ஒரு டீசென்டான ஒரு 170-180 ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடிட்டு இருந்தாரு டாப் 3ல. ஸோ ஐ திங்க் ஹி கம் ஸ்ட்ரெயிட் இன்டு தி டீம். அவர் வந்து இஸ் கோயிங் டு ரிப்ளேஸ் ஜாஸ் பட்லர். அண்ட் பவுலிங்ல எனக்கு தெரிஞ்ச பெருசா சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. தேர் கோயிங் டு கோ வித் தி சேம் டீம் தான் எனக்கு தோணுது. நீ சொல்ற மாதிரி தான் ஆஷிஷ் நேராமே அப்படி யோசிக்கிற ஆள் தான். ரோஹித் சர்மா மாதிரி தான் நிறைய சேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டாரு. ஆனா மேபி தசுன் சனகா மாதிரி ஒரு ஃபினிஷரும் 2 ஓவர் பவுலிங்கும் போடுவாரு. ஒரு இன்னொரு கேப்டன்சி மெட்டீரியல் மாதிரி கொஞ்சம் லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்கு. அப்படின்றப்போ இந்த மாதிரி எலிமினேட்டர் டைம்ல யூஸ் ஆவாரு. நான் ரொம்ப நாள் முன்னாடியே அவர் ஆட வைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மேபி இல்லைன்னா அனுஜ் ராவத்தை வந்து மெண்டிஸ் பதில் ஆட வச்சுட்டு, ஐ மீன் பட்லர் பதில் ஆட வச்சுட்டு ஒரு அர்ஷத் கான் மாதிரியான பவுலருக்கு பதிலாக தே கேன் ஈவன் பிளே தசுன் சனகா. வாஷிங்டன் சுந்தர் கூட ஒரு ஆப்ஷன் தான். பட் இந்த சேஞ்ச் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒரு சேஞ்ச், பட்லர் அவுட், மெண்டிஸ் இன், அவ்வளவுதான். நாங்க இப்போ வந்து என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ராபபிலிட்டி தான் உங்களுக்கு வந்து கொடுத்தோம். இதெல்லாம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த இப்போ ரீசெண்டா நடந்த பிஎஸ்எல்ல வந்து பாத்தீங்கன்னா குசால் பெரேரா நம்ம பேசணும். குசால் மெண்டிஸா குசால் பெரேராவா, பாவம் பாசே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. தெரியாத நாங்க பேசியிருந்தோம். நாங்க சும்மா தான் போட்டோம், அது காமெடியா இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்களே கரெக்ட் பண்ணிருப்போம் அந்த வீடியோலயே. ஆமா, நீங்க திரும்ப வந்து குசால் மெண்டிஸ்ரான்னு சொல்லிட்டு ஏங்க எனக்கு தெரியுங்க. சரி, விடு அதெல்லாம் விடு. குசால் பெரேரா பத்தி பேசணும்ல அந்த மேட்ச். அவர் குசால் பெரேரா தான் இப்ப ரீசெண்டா பிஎஸ்எல்ல ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்து கப் அடிச்சு கொடுத்திருக்காரு. லாகூர் கொலாண்டர்ஸ்க்கு 2 மேட்ச் 50 அடிச்சாரு. ஒரு ஸ்ரீலங்கன் மிடில் ஆர்டர் பிளேயர் அடிச்சு கொடுத்திருக்காரு கப்பு. அதுல இன்னொரு சிமிலாரிட்டி என்னன்னா லாகூர் கொலாண்டர்ஸும் எலிமினேட்டர் ஆடின டீம். சரியா, இப்ப ஆடக்கூடிய மும்பையும் சரி ஜிடியும் சரி அதே மாதிரி ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா ஒரு ஸ்ரீலங்கன் மிடில் ஆர்டர் பிளேயர் சைன் பண்ணிருக்காங்க. குசால் மெண்டிஸ் இங்க, அசலாங்கா உங்களுக்கு. அதே மாதிரி எலிமினேட்டர் ஆடுறீங்க. ஹீரோயிக்ஸ் ரிப்பீட் ஆகுமா தெரியாது, பாக்கலாம். எங்க டீம் கோத்து விடுறான் பாருங்களேன். ஓகே, ஆனா 2 டீம் ஒரு டீம் ஜெயிச்சு உள்ள போவோம். சோ நீ சொல்றது வந்து பார்சியலா நடக்கும், பாப்போம். ஃபைனல் ஜெயிக்கணும், அதுதான் நடக்கணும். அப்பதான் அது கம்ப்ளீட்டா நடக்கும். ஆமா, சோ அந்த மாதிரி தான். நீ சொல்லு, மும்பையா ஜிடியா? மும்பை ஃபேன் எனக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கு. ஜிடி வந்து ஸ்ட்ராங்கா ஹேண்ட்ல இருக்காங்க. மும்பை எனக்கு என்னமோ பெருசா தோணல, நம்பிக்கை இல்லை. ஆனா ஜெயிக்கணும் மும்பை, அதுதான் என்னோட ஆசை. எனக்குமே அப்படிதான் தோணுது. பட் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், ஜிடிக்கு வந்து அந்த ஒரு மேட்ச் வந்து சொதப்போம், மர்ஃபீலான்னு சொன்னேன். அந்த மர்ஃபீலா வந்து சிஎஸ்கே அகைன்ஸ்டா அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அங்கேயே கழிச்சு விட்டாங்க. அந்த மர்ஃபீலா அதனால எனக்கு ஏதோ ஜிடின்னு தான் எனக்கும் தோணுது. டீம் மேட் ஃபார் பிகர் ஒகேஷன்ஸ், பவுலிங் ஃப்ரெண்ட்லி டீம். ஸோ ஐ திங்க் முலன்பூர் கண்டிஷன்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஸ்பின் வேற எடுக்கும். அப்படி இருக்கிறப்ப ரஷீத் கான் ஃபார்ம்ல இல்லாத ரஷீத் கான் உங்களுக்கு அகேன்ஸ்ட் ஸ்பின்னிங் சர்ஃபேஸ்ல எப்படி போட்டாருன்னு பார்த்தேன். 4 overs 21 for 1. சரியா, உங்களுக்கு அகேன்ஸ்ட் வான்கடையில அந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஐ திங்க் ரஷீத் கான் பூந்து விளையாடுவார். அது தவிர ரவி ஸ்ரீனிவாசன் தாய்கேஸ்வரம் இருக்காரு. அண்ட் ஒருவேளை வாஷி ஆடினார்னா அவருமே ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஜிடிஎஸ் மும்பை தாண்டா கப்பு, மும்பை தாண்டா ஜெயிக்கும் மனசுக்குள்ள எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. இப்படிதான் வரணும்ட்டு. ஆனா வந்து பிராக்டிக்கலா பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு மும்பைக்கு சான்சஸ். கப்புலாம் ரொம்ப பெரிய விஷயம் இங்க இருந்து கப் அடிக்கிறது. சரி, பாப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு தோணுச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது இது மாதிரி மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இந்த பிளேயர்லாம் ஆட வச்சா நல்லா இருக்குமே டெக் அப்படின்னு நாங்களும் யோசிச்சு பார்க்குறோம். அண்ட் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மேட்ச் ரிவ்யூ கூட நாங்கள் போடுவோம் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு கிரிக்கெட் டைம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண போட்டு விட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.